நல்ல மனிதர்களோடு தொடர்பு கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய முடியும். அதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகின்றார். யாரின் மீது நீ அருள் புரிந்துள்ளாயோ அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொண்ட பின்னால் இதுல இன்னொரு கருத்தம் சொல்லப்பட்டிருக்கின்றது. இங்கே 4 விதமான மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். வேறொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது மூமினான மனிதர்கள் இருக்கின்றார்கள், இவர்களுக்கு வஹுவ யதவல்ல சாலிஹீன். ஒரு மனிதர் சாலிஹான சித்தீகீன் நபிமார்கள் தான் முடிஞ்சு போயிட்டாங்க. இப்ப சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் என்ற இந்த 3 கூட்டத்தாருடன் தொடர்பு கொண்டு அவர்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை பின்பற்றி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது இந்த மனிதனும் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகிவிடுகின்றார். நான் அந்த வழியிலே செல்லுகின்றேன், செல்ல வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ கேட்கின்றேன். அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த வழியை காட்டி அந்த நல்லடியார்கள் சென்ற வழியிலே செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நானும் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகிவிடுகின்றேன். இப்ப சாலிஹீன்களில் ஒருவனாக நான் ஆகிவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, பாக்கியம் என்ன என்று சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான். வஹுவ யதவல்ல சாலிஹீன். அந்த அல்லாஹ் இருக்கின்றானே அவன்தான் சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான், நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். இப்பொழுது நான் சாலிஹீன்களில் ஒருவனாக ஆகிவிட்டால் என்னுடைய காரியங்கள் அனைத்திற்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்றான். அல்லாஹ் எனக்கு பூரணமாக பொறுப்பேற்றுக் கொண்டு என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் கவனிக்கக்கூடிய தன்மை உடையவனாக அல்லாஹ் எனக்கு ஆகிவிடுகின்றான். அது முன்னால் நான் சொன்ன ஒரு கருத்து. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னதாக, யா மூசா குன்லி கமா உரீது, நான் விரும்பியதை போன்று எனக்கு நீ ஆகிடுவாயாக, அக்குன் லக்க கமா துரீது, பிறகு நீ விரும்பியதை போன்று நான் ஆகிவிடுகின்றேன். இப்ப நமக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டா, அந்த சாலிஹீன்கள் நல்லடியார்கள் எந்த வழியிலே சென்றார்களோ அந்த வழியை தேடி ஆய்வு செய்து அந்த வழியிலே செல்லக்கூடிய தன்மையை, அமல்களை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உண்டாக்கி கொண்டால் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இவர் கேட்கக்கூடிய, இவர் வேண்டக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் தன்மைகளையும் அவருக்கு வழங்கி விடுகின்றான் அல்லாஹ் தஆலா. அதாவது அல்லாஹ் தஆலா சொல்லுவதையெல்லாம் இந்த மனிதன் கேட்கும் பொழுது, அப்படி கேட்டு நடந்து இறுதியான ஒரு நிலையை அடையும் பொழுது இந்த மனிதன் சொல்லுவதையெல்லாம் அல்லாஹ் கேட்கின்றான். மனிதர்கள் சொல்லுவதையெல்லாம் அல்லாஹ் கேட்கின்றான். எந்த துஆவை கேட்டாலும் சரி அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். எந்த கோரிக்கையை வைத்தாலும் சரி அது நிறைவேற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை இந்த சாலிஹான மனிதன் அடைந்து விடுகின்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நீ அருள் புரிந்தாயோ அவருடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்குமாறு சொல்லுகின்றான். அந்த வழி நமக்கு கிடைத்து விட்டால் பிறகு நாம் கேட்கக்கூடிய கோரிக்கைகள், நாம் கேட்கக்கூடிய துஆக்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு எல்லா விதமான நன்மைகளும் பெறக்கூடிய வாய்ப்பை பெற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சரி, இப்படி நல்லடியார்களுடைய வழியை எங்களுக்கு, நல்லடியார் வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று சொல்லும் பொழுது அது மட்டும் போதாது, தீயவர்களுடைய வழியை விட்டும் எங்களை நீக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்கணும். அதை அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எப்படி நேர்வழி வேண்டும், அது இந்த மனிதர்களுடைய வழி வேண்டும் என்று கேட்கின்றோமோ அதே போன்று யார் உன்னுடைய கோபத்திற்கு உள்ளானார்களோ, தவறான வழியிலே நடந்து சென்றார்களோ அவருடைய வழியை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று கேட்கக்கூடிய ஒரு அமைப்பை, கருத்தை அடுத்த உள்ள வாசகத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கைரில் மக்தூபி அலைஹிம், அந்த வழி எப்படிப்பட்ட வழி என்று சொன்னால் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது எப்படிப்பட்ட வழி? அந்த நல்லடியார்கள் யாரின் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவருடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக. இன்னும் கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது கோபம் கொள்ளப்பட்டதோ அப்படிப்பட்டவர்களுடைய வழி அல்லாத நல்ல வழி. மக்தூப் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கியவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். மக்தூப் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள். மக்தூப் அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம். கைரில் மக்தூப் அப்படின்னா அந்த கைருங்கிறது அதுக்கு எதிர்மறையானது. அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகாதவர்கள் அப்படிங்கிற அர்த்தம். அலைஹிம்னா அவர்கள் மீது அப்படிங்கிற அர்த்தம். இப்ப அவர்களின் எவர், இப்படி அர்த்தம் செய்வது இப்படி செய்யணும். எவரின் மீது கோபம் கொள்ளப்படவில்லையோ, உன்னுடைய கோபம் இறங்கவில்லையோ, உன்னுடைய கோபம் ஏற்படவில்லையோ அப்படிப்பட்ட
நல்லடியார்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு தான் நம்ம சுருக்கமாக அந்த கருத்து அர்த்தம் சொல்லப்படுகின்றது. கைரில் மக்தூபி அலைஹிம், யாரின் மீது உன்னுடைய கோபம் இல்லையோ அப்படிப்பட்ட நல்லடியாருடைய வழி. அதே மாதிரி வலவால்லீன், வால் அப்படின்னு சொன்னா வால் அப்படிங்கிற வார்த்தையினுடைய பன்மை வால்லீன் அப்படிங்கிறது. அதே மாதிரி வலா என்ற அந்த வார்த்தை இருக்கின்றதே, அந்த எழுத்து அது இல்லை என்ற பொருளை குறிக்கக்கூடியது, எதிர்மறையானது. வால் அப்படின்னு சொன்னா வழிகட்டவன், வால்லீன் வழிகட்டவர்கள், வழி தவறியவர்கள். வலவால்லீன், வலா என்ற அந்த லா என்ற வார்த்தையை சேர்க்கும் பொழுது வழி, யார் வழி தவறி வழிகட்டவர்களாக வழிகேடு உடையவர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய வழி அல்லாத அந்த வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயா. இரண்டு பேருடைய வழி எங்களுக்கு வேண்டாம், இரண்டு பேருடைய வழியிலே எங்களை நடத்தாட்ட வேண்டாம். ஒரு சாரார் யாரு? மக்லூப், அவர்களின் மீது நீ கோபம் கொண்ட மனிதர்கள். இன்னொரு சாரார் யார்? வால்லீன், வழி தவறியவர்கள். இந்த இரண்டு சாரார்களுடைய வழி அல்லாத நீ யாரின் மீது அருள் புரிந்தாயோ அவர்களுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று அதற்குடைய விளக்கம். சரி, இங்கே இந்த கைரில் மக்தூபி, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்ட அந்த மனிதர்கள் யார், வழி தவறிய மனிதர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. தவறான வழியிலே செல்லக்கூடியவர்களுக்கு ரெண்டு விதமான சிபத்து தன்மைகளை அல்லாஹ் சொல்லுகின்றார். ஒருவர் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டவர்கள். இன்னொரு சாரார் தவறான வழியிலே செல்லக்கூடிய லால்லீன். இந்த ரெண்டு சாரார் யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்குகின்றார்கள். பிறகு முஃபஸ்ஸிரீன்கள் அதற்கு பலவிதமான கருத்துக்களையும் சொல்லுகின்றார்கள்.